இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கொண்டக்கடலை கடாய் பண்ண போகிறோம்ல. ஆமாம், கடாய் குருமா, கொண்டக்கடலை குருமா, வெந்தயக்கீரை போட்டு. ஆமாம், இது என்ன 2 in 1 இது. நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நான் பூரி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஜென்ரலாக இது வந்து காத்தாலே பண்ணிட்டோம்னு வச்சுக்கலேன், மத்தியானத்துக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா சாதம் சூடாக போட்டு நெய் விட்டுட்டு இதை போட்டு தொட்டுன்னு சாப்பிட்றலாம். ஒரு நார்த்தங்காய் தொட்டு இல்லை நவா இதில் டேஸ்ட்டுக்கு. ஆனால் இது வந்து இது அதனால் இது 2 in 1 இது. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, இந்த கொண்டக்கடலை வந்து ஒரு 250 grams இருக்கும். நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காத்தால நல்லா ஒரு உப்பு போட்டு வேக வச்சுட்டு பாதி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், பாதி அப்படியே வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துடும். 2 கட்டு நல்லா பெருசாக வந்து வெந்தயக்கீரை எடுத்து ஒரு இது பண்ணி ஆஞ்சு வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை, தக்காளி வந்து நல்லா 3 தக்காளி, ஒரு இன்ச்சு பச்சை இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இது வந்து ஜீரா பவுடர், இது வந்து கரம் மசாலா, ஆற்றுல பண்ண கரம் மசாலா. இப்போ வந்து இந்த மாங்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் பொடி வேண்டாம்னா புளி எடுத்து வச்சுக்கலாம், மாங்காய் பொடி இல்லைன்னா புளி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து வெண்ணெயும் 2 கிராம்பு, ஏலக்காய், அந்த பட்டை, ஜீரகம், பெருங்காயம். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து கெட்டியாக திக்னஸ் ரிச்சாக வரதுக்கு வந்து இது முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டு 2 கொண்டக்கடலை வேக வச்சு கொண்டக்கடலை போட்டு 2 அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு வேண்டாம்னா தேங்காய் போட்டுக்கலாம், வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போடலாம், சூப்பர், வேர்க்கடலை போடலாம். அதே டேஸ்ட் ஒன்றும் ஐடியா, நல்ல ஐடியா. வேறு என்ன போட்டுக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம், அப்படியே ஒரு வேலையை 2 முடிச்சிடலாம். கடலெண்ணெய், கொஞ்சோண்டு வெண்ணெய், இந்த கிராம்பு, ஏலக்காய், அந்த பட்டை வாசனை வேண்டாம்னா போட வேண்டாம். வெறும் ஜீரகமும் பெருங்காயம் போட்டால் கூட போடும். கொஞ்சம் இந்த குருமா ஸ்மெல் வரதுக்கா நான் பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி அப்படின்னு போட்டுருக்கேன். புளிப்பு இல்லாத பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன், 3 தக்காளி. சப்போஸ் நான் நாட்டு தக்காளி போட்டோன்னு வச்சுருவேன், அப்போ இந்த மாங்காய் பொடியோ இந்த புளி விடுறதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புளி டேஸ்ட் வேண்டான்றத வந்து அதை மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து புளிப்பு இருக்காது, வெறும் கலருக்காக போட்டிருக்காங்க. மஞ்சள் நான் கொஞ்ச நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் போட்டுக்கலாம். ஓரளவு வெந்துருக்கு இல்லையா, அப்போ இதை போட்டுருங்க. வெந்தயக்கீரை வந்து கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் கசந்துடும். ஸோ அப்படியே ஆஞ்சாங்க இது எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு இது பண்ணணும். இந்த தக்காளிக்கு ஜீரகம் ஜாஸ்தி இல்லை, ஜீரகம் இதாகும்போது கிடையாது. இதாகும்போது சரி, கீரை ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கீரை கம்மியாக தான் போட்டுருக்கேன், 2 கட்டு போட்டிருக்கேன். 1/4 கிலோ இந்த தென்னாட்டை வந்து 2 கட்டு போடுறேன். இது வதங்கி வேணே வச்சுக்கணும்னு ஒன்றுமே இல்லாமல் போட்டேன். ஆக்சுவலாக கொண்டக்கடலைக்கு தனியாக வேக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டும்தான் உப்பு, இந்த கீரைக்கு தக்காளிக்கு மட்டும்தான். ஸோ அது கொஞ்சம் பார்த்து போடணும். அதை இதுக்கு 1 ஸ்பூன், அதுக்கு 1 ஸ்பூன், கொண்டக்கடலைக்கு 2 ஸ்பூன் போடணும், இதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு வதங்கி கொஞ்சம் இதாக ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் சின்ன 2 பேர் ஆகிடுச்சு. இது போட்டு காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் வெறும் மிளகா அப்படின்னு போடுவேன். இது வந்து ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், நல்லா பெரிய பெரிய கோபுரமாக எடுத்துக்கலாம். ஜீரகமும் அதேமாதிரி வெறும் மிளகா அப்படி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகா பொடி, ஜீரகம் வெறும் மிளகா பொடி. இப்போ தாளிக்கும் போது ஜீரகம் போட்டேன்ல, ஆமாம், அதுவும் ஜீரக பொடி வேறையா தனியாக போடணும். ஆமாம், என்னென்னா இந்த நார்த் இந்தியன் டிஷ் இதெல்லாம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இது வந்து கொஞ்சம் கேஸ் இருக்க வாழ்க்கலாம் இந்த மாதிரி ஜீரக பொடி போட்டால் கொஞ்சம் டைஜஷன் ஈஸியாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், ஜீரக பொடி வாசனை நல்லாயிருக்கும். ஸோ ஜீரக பொடி மிளகாப்பொடி போட்டேன். அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பாருங்கள், முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கொண்டக்கடலை நல்லா நைஸாக அரைச்சுன்றோம் கெட்டியாகிறதுக்காக. இதை அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். ஆமாம், நார்த் இந்தியன் ஸ்டைல். பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் கொடுப்பாங்க. பூரி சப்பாத்தி நல்லாயிருக்கும். நம்ம வெறும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை போடுறதுனால ஒரு நாளைக்கு குழம்புலாம் வைக்கலாம். காத்தால இது ஜாஸ்தியாக பண்ணோம்னா வெந்து யூஸ் ஆகும். ஆமாம், கீரை கூட வெந்தயக்கீரை பதில் முருங்கீரை போடலாம்ல. இந்த கொண்டக்கடலை வேக வச்சிருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க.
இந்த முந்திரி பருப்பு எடுத்துருந்தேன் இல்லையா அதை போட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த டயத்தில் வந்து இது இப்போ புளி போடுறதா இருந்தால் இந்த முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி புளி போட்டுருந்தோம். நான் வந்து இந்த பொடி தான் போடுறேன், இந்த மாங்காய் பொடி. அதாவது மாங்காய் பொடி வந்து புளிப்பு ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த சாதம் தொட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் மாங்காய் பொடி இந்த புளிஜெல்லாம் விடலாம். அது வேண்டாம்னா அதை விட்டுடலாம். அது இதெல்லாம் வேண்டாம்னா அது இதுவும் விடுது. அதேமாதிரி கரம் மசாலா பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், கம்பல்சரி இல்லை. இது வந்து லாஸ்ட்டில் தான் போடணும், இறக்கிறதுக்கு முன்னாடி. சும்மா ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு டிஷ்ஷே வராது. எல்லாமே வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம்னு கேட்டுச்சு. எல்லாமே சொல்லலை நான். இந்த புளியை சொன்னேன், இந்த கரம் மசாலா சொன்னேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஏலக்காய், அந்த கிராம்பு, பட்டை எல்லாம் சில பேர் பிடிக்காது, அதனால வேணான்ற அதை விட்டுலாம். அது இல்லாமல் இதே மாதிரி பண்ணோம்னா வேணாங்கிற வாழ்க்கை எது கம்பல்சரி இதில் எது கொண்டக்கடலை, வெந்தயக்கீரை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகப்பொடி, ஜீரகம், உப்பு, இவ்வளோ இருந்தால் போகிறோம். சூப்பராக இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும் உடம்புக்கு. அந்த தெரியும்ல வெந்தயக்கீரோட பெனிஃபிட்டு, அப்புறம் இந்த கொண்டக்கடலோட பெனிஃபிட்லாம் இருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வேலை வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கே. இதுக்கு பூரி இல்லை, பூரி பண்ண போகிறேன், காமிக்கிறேன். இது சென்னை போட்டுக்கானா நல்லா மைதா மாவில் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மைதா வேணாலும் பண்ணுறதுனால இது கொஞ்சம் பெருசாகிட்டுறேன் பூரி. அத்தையாத்தில் கீதாத்தியத்தில் அப்படி தானே பண்ணேன், அத்தை பண்ணுவாங்க பெருசாக பூரி, சப்பாத்தி மாதிரி விட்டுட்டு பூரி பண்ணுற மாதிரி பெருசாக எடுத்துட்டாங்க. பூரி எடுத்து குட்டி குட்டியாக தானே இருக்கணும். இதுதான் கரெக்ட் சைஸ் இல்லையா? கரெக்ட் சைஸ் தான். நம்ம கொஞ்சம் இந்த விட ரெண்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கு. இப்படி பூரிப்பாக வரதுனால தான் பூரி இல்லை. ஆமாம், போன இதில் புதினா பொரி போக சொன்னீங்கல்ல, பூரியோட டெஃபினேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியா? இதில் ஹோட்டல் ஸ்பெஷல் கொண்டக்கடலை கடாய், வெந்தயக்கீரையும் கொண்டக்கடலையும் போட்ட கடாய், பூரி. இல்லை கொண்டக்கடலை கடாய் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பைட்டிக்காக இருக்குது. அதனால கோன்னு வருது இல்லையா, கோகா கொண்டக்கடலை கடாய். ஓகே, ஹோட்டல் ஸ்டைல் கொண்டக்கடலை கடாய் பூரி. இப்போ ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ் இல்லை, அது உன்னோட ஸ்டைலுக்கு மாற்றிட்டியா? மாற்றிட்டேன். சூப்பர், தேங்க்யூ. ஓகே.